கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற வேதவசனம், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றான். ஆகாய் 2:19. கர்த்தர் கோரேஸ் என்ற பெர்சியா ராஜாவின் ஆவியை எழுப்பி அவன் கட்டளையிட்டு எருசலேமில் மீண்டுமாய் ஆலயத்தை கட்ட ஜனங்களை அனுப்பி செருபாபேல் தலைமையில் ஆலயம் கட்டத் தொடங்கி அஸ்திபாரம் போடப்பட்டது. சத்துருக்களால் பாதியிலும் நிறுத்தப்பட்டது. கிட்டத்தட்ட 16 வருடத்திற்கு பின்பு ஆகாய் சகரியா தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் எழுப்பி செருபாபேல், ஆசாரியனாகிய யோசுவா மற்றும் ஜனங்களை மீண்டுமாய் ஆலயத்தை கட்ட திடப்படுத்தினார்கள். அதிலும் விசேஷமாய் தீர்க்கதரிசி ஆகாய் ஜனங்களை நோக்கி, ஆலயத்தை கட்டவும் கர்த்தருடைய காரியங்களில் முதலிடம் கொடுக்காததினால் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை இழந்து விவசாயத்தில் வறட்சி, சம்பாதிப்பது பொத்தலான பையில் போடுவது போல உங்கள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறீர்கள். உங்கள் வழிகளையும் மனதையும் சிந்தித்து பார்க்கும்படி ஆகாய் தீர்க்கதரிசி அறிவுறுத்துகிறார். மீண்டும் ஆலயத்தை கட்டத் தொடங்கி கர்த்தருடைய காரியங்களில் முதலிடம் கொடுத்து நீங்கள் மனம் திரும்பினால், கர்த்தருடைய காரியங்களில் கவனம் செலுத்தி ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தால், இன்று முதல் மனம் திரும்பின அந்த நிமிடம் முதல் மீண்டும் வறட்சி நீக்கி உங்களை ஆசீர்வதிப்பேன், புதிய தொடக்கத்தை தருவேன் என்பதாய் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் சில வறட்சி, சம்பாதிப்பது பொத்தலான பையில் போடுவது போல ஆசீர்வாத குறைவுகளோடு இருக்கலாம். நீங்கள் இன்றைக்கு உங்கள் வழிகளை சிந்தித்து மனம் திரும்பி கர்த்தருடைய காரியங்களில், அதாவது ஜெபம், வேத வாசிப்பது, கொடுப்பது எல்லாவற்றிலும் உங்கள் மனதை திருப்பினால் அந்த நிமிடத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பேர் என்பதாய் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். உங்கள் வறட்சி நீங்கும். உங்கள் கைகளின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடுவீர்கள். நீங்கள் குறைவுபடுவதில்லை. கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமேன். நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசப்பா, இன்றைக்கும் கூட கர்த்தருடைய காரியங்களில் முதலிடம் கொடுக்காததினால் என்னுடைய வாழ்க்கையில் வறட்சி, ஆசீர்வாத குறைவு உண்டாயிருக்கிறது. நான் மனம் திரும்பி உம்முடைய காரியங்களில் முதலிடம் கொடுப்பேன். இன்று முதல் என்னை நீர் ஆசீர்வதிப்பதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.